Hello guys, yeah, good evening. Sorry, good evening the next year, right? Okay. Okay, so long gap ஆயிட்டு ஒரு 3 days. 3 to 4 days ஆயிட்டு நினைக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸும் இல்லை 3 members தான் இருக்கீங்க. சரி ஓகே, பட் இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டண்டான செஷன் தான். சரி முடிஞ்ச அளவுக்கு பாருங்க. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல அப்படியே கூட கொஞ்சம் கண்டினியூ பண்ணலாம். ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செட்டில் டவுன் தானே? யாருக்கும் எனி இஷ்யூ இருக்கா? ஸ்டார்ட் பண்ணலாம்ல? ஓகே. ஓ சச்சு லெஃப்ட் ரைட்டரா? சரி ரைட் ஓகே. ரைட், நான் ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலாக இன்னைக்கு ஒரு பிபிடி ஸ்லைடு இருக்குது. பட் அந்த பிபிடியை பார்க்குறதுக்கு முன்னாடி ரியாக்ட் வந்து என்ன ஃபங்க்ஷன் ஆகுது, எப்படி நம்ம விஷுவலில் கொண்டு வரணும் அப்படிங்கிற கான்செப்டை பார்க்கலாம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் போயிட்டு சிம்பிளாக கூகுளில் எனிதிங் ரியாக்ட் இன்ஸ்டாலேஷன் ஆர் இன்ஸ்டாலேஷன் ரியாக்ட் அப்படின்னு ஏதாவது டைப் பண்ணி வாங்க, ஒரு லிங்க் வரும். சரியா? எல்லாமே இதுக்குள்ள தான் ஸோ வரும். மேபி இந்த லிங்க் ஆர்எல்ஸ் இந்த கிரியேட் நியூ ரியாக்ட் ஆப் டேரெக்டாகவே நீங்கள் கிரியேட் நியூ ரியாக்ட் ஆப்னு போடுங்க. ஃப்ரம் ஜாவாஸ்கிரிப்ட் லைப்ரரின்னு காமிக்கும். இந்த லிங்க்குள்ளே போனீங்கன்னா இது டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? ஸோ இதில் என்ன இருக்குது அப்படின்னா, நான் சொன்னேன் அந்த லைப்ரரியை கிரியேட் பண்ணணும். நீ லைப்ரரியை கிரியேட் பண்ணணும் மீன்ஸ் நீ தான் உன் கான்செப்ட் உன் விஷுவலில் லைப்ரரிக்கு உண்டான இடத்த செக்மெண்ட் பண்ணணும். அதுக்கு நீ வெப்சைட்ல இருந்து டவுன்லோட் பண்ணணும். கரெக்டாக? ஸோ அந்த வெப்சைட்ல இருந்து நீங்கள் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா, npx create react app அப்படின்னு போட்டு ஸ்பேஸ் விட்டுட்டு உன்னோட ரியாக்ட் நேம், அதாவது நீ எந்த ப்ராஜெக்ட் பண்ணுறியோ அந்த ஆப்போட நேமை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். நான் மை ஆப்னு தான் அவங்க டிஃபால்ட்டாக கொடுப்பாங்க. ஆர்எல்ஸ் நீ ஏதாவது பண்ணணும். ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நான் ஆல்ரெடி அது கொஞ்சம் டிலே ஆகும். சரியா? அதனால நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் இங்கே பண்ணி வச்சிருக்கேன். ஆனால் நான் எப்படி பண்ணேங்கிறத சொல்கிறேன். ஓகேவா? நீ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பேஜை ரெடி பண்ணிக்கோ. ஓகேவா? அப்படி நியூ ஃபோல்டர் கொடுத்து பேஜை ரெடி பண்ணிக்கோ. சரியா? ஐயோ ரெடி ஆகிட்டா. பேஜை ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னா, நான் இங்கே வந்து ரியாக்ட்னு ஒரு ஃபோல்டர் ரெடி பண்ணியிருக்கேன். சரியா? இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட்லேருந்தே செய்கிறேன். ரியாக்ட் அப் கேனோன்னு வச்சுருக்கேன். இதுக்குள்ளே நீங்கள் போக முடியாது. ஜஸ்ட் ஒரு ஃபோல்டராக கிரியேட் ஆகிடும். கண்ட்ரோல் ஷிஃப்ட் அந்த ஒன்னுக்கு அடுத்து இருக்கிற பக்கத்தில் இருக்கிறது அனுப்புனீங்கன்னா ஒரு டெர்மினல் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த டெர்மினலில் தான் இந்த கோடெல்லாம் நீங்கள் பேஸ்ட் பண்ணி காமிக்கணும். சரியா? எப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு நீங்கள் இந்த ஃபோல்டரை பிக் பண்ணணும். நான் இந்த ஃபோல்டரில் தான் டவுன்லோட் பண்ண போகிறேன் அப்படின்னா சிடின்னு போட்டு ஸ்பேஸ் கொடுத்து ரியாக்ட் கேகே அப்படின்னு சொன்னேன்னா அந்த ஃபோல்டரோட கம்பல் ஆகி வந்துடும். நீங்கள் அதை நோட் பண்ணிங்கன்னா தெரியும். என்னோட சி லோக்கல் டிஸ்கில் இருந்து, அதில் யூசர்ஸில் இருந்து, அதில் டெல்லு, அதில் டாக்குமெண்ட், அதில் ஃபுல் ஸ்டாக், அதிலிருந்து ஒரு ஃபோல்டர் எடுத்திருக்கேன். சரியா? எப்படின்னா, இந்த இருக்கா நம்ம பிசி, நம்ம திஸ் பிசியில் சியில் என்ன இருக்கு? யூசர்ஸ் டெல்லு இந்த இருக்கு. யூசர்ஸில் டெல்லில் ஃபுல் ஸ்டாக் எங்கே இருக்கு? டாக்குமெண்ட், சாரி, டாக்குமெண்ட்ஸில் இந்த இருக்கு. ஃபுல் ஸ்டாக்ல நம்ம அனுப்பின ஃபோல்டர்லாம் இருக்கு. அந்த ஃபோல்டரை நீ பிக்கப் பண்ணணும்னு நினைச்ச அப்படின்னா இந்த ரியாக்ட் கேக்கு அப்படிதான் இந்த டெர்மினல் ஃபில்அப் ஆகி வரும். ஸோ நீ ஏதோ ஒரு ஃபோல்டரை பிக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சின்னா சிடிங்கிற கமாண்ட் வேர்டை யூஸ் பண்ணி பிக் பண்ணணும். பிக் பண்ணிட்டு இப்போ நான் அந்த ஃபோல்டருக்குள்ள எதுனாலும் செய்ய போறேன். அப்புறம் தான் நீ இந்த இதை இம்போர்ட் பண்ணணும். விச் மீன்ஸ் npmx அப்படி காப்பி பண்ணி இதை நீங்க போட்டணும். இதை நீ எரேஸ் பண்ணிட்டு ஏதாவது ஒரு பேர், ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு ஏதோ சாட் ஜிபிடி ஆர்எல்ஸ் ஏதாவது ஒரு ஓடிபி ஆப் மாதிரி பண்ணுறேன் அப்படின்னா ஓடிபி ஆப் இப்படின்னு வச்சுக்கலாம். அது உன்னோட விஷ். பட் நீ ஐஃபோன் யூஸ் பண்ணி ஓகேவா? அதெல்லாம் இங்கே சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி போட்டுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா மை ஆப் அப்படின்னு வச்சுட்டு என்ட்ரு கொடுத்துட்ட அப்படின்னா அது டக்கு 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 டக்குன்னு எல்லாத்தையும் கொண்டு வர ஆரம்பிச்சிடும். விச் மீன்ஸ் என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் அப்படி நீட்டாக கொண்டு வந்துடும். ஓகேவா? பட் நீ ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டேன்னா கண்ட்ரோல் சி கொடுத்துடணும். சி கொடுத்துட்டேன்னா இந்த இந்த இது வரும், டெர்மினேட் பேட்ச் ஜாப் அப்படின்னு. ஒய் கொடுத்து என்டர் கொடுத்தேன்னா அது ஸ்டாப் ஆகி திரும்ப பழைய நிலைமைக்கு வந்துடும். நான் ஏன் இப்போ ஸ்டாப் கொடுத்தேன்னா ஆல்ரெடி நான் பண்ணி இங்கே வச்சிருக்கேன் உங்களுக்கு. சரியா? அது ஏன் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். நான் இந்த ஃபோல்டர் இப்போ டெலீட் பண்ணுறேன், தேவையில்லை. இப்போ ரியாக்ட் ஆப்பை இப்படி தான் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணி சிடின்னு போட்டு அந்த ஃபோல்டரை நீங்கள் சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணிட்டு என்பிஎம் ஸ்டார்ட் பண்ணணும். என்பிஎம் அப்படின்னா நோடு அந்த ஃபார்மேட். இது நீங்கள் பேக்கெண்டில் படிப்பீங்க. ஸ்டார்ட் பண்ண அப்படின்னா
உன்னோட வெப்சைட் ரன் ஆகி அங்கே அவுட்புட் வரும். ஆக்சுவலாக நீ ரியாக்டை இம்போர்ட் பண்ண உடனே டெமோவாகவே ஒரு கோடு எழுதி வச்சுருப்பாங்க. அது எப்படிங்கிறத நான் இங்கே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் இங்கே ஃபோல்டர் நிறைய ஃபோல்டர் இருக்கு. நான் இதை மட்டும் தான் பிங்க் பண்ணணும். கரெக்டாக நான் இந்த ஃபோல்டருக்குள்ளே போகிறதுனால நான் டைரெக்டாகவே இந்த ஃபோல்டருக்குள்ளே போகிறேன். ரியாக்டர் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம நம்ம அந்த என்பிஎம்எக்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை கொடுத்து ரெடி பண்ணுவோம். இந்த பேரில் ஒரு ஃபோல்டர் கிரியேட். இந்த ஃபோல்டருக்குள்ள யாரெல்லாம் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நோட் மாடியூல்ஸ், பப்ளிக், சோர்ஸ், கிட் இக்னோர், பேக்கேஜ் டாட் லாக், அப்புறம் ஜேசான், ரீட்மி. இந்த ரீட்மி வந்துட்டு சும்மா இதை பற்றி என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் உங்கள் ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க, அதை வந்து நீங்கள் டெலிகாஸ்ட் பண்ணுறீங்கன்னா இதுக்குள்ளே அப்படி டைப் பண்ணி நீங்கள் போடலாம். அதுக்கு தான் இந்த ரீட்மி. சரியா? அடுத்து இந்த பேக்கேஜ் டாட் ஜேசான் அப்படின்னா கோடுக்குள்ள நீங்கள் ஒரு சில வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணுவீங்க, ஒரு சில மெத்தட் அதோட லைப்ரரியில். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஃபுல்லாக ஒரு லைப்ரரியில் ஓட அந்த செட்டப் லைக் இண்டெக்ஸ் பேஜ் மாதிரி வச்சுக்கோங்க. உங்கள் லைப்ரரியில் இப்போ ஒரு ஸ்டோரி புக் இருக்குது, டாய் ஸ்டோரி புக் இருக்குது அப்படின்னா அதில் நிறைய வெர்ஷன்ஸ் இருக்கும். கரெக்டாக ஒவ்வொரு பாட்டு ஒவ்வொரு சாப்டர் வைஸும் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் வந்து எழுதி வச்சுருக்கிற மாதிரி. ஸோ இந்த டிபெண்டன்சிங்கிறதுக்குள்ள ஒவ்வொரு இதாக இந்த வெர்ஷனை மென்ஷன் பண்ணி நீங்கள் எழுதி வச்சுருப்பாங்க. ஓகேவா? அதுதான் அந்த பேக்கேஜ் டாட் ஜேசன். அப்போ பேக்கேஜ் பிளாக் ஜேசான் அப்படின்னா அதே வெர்ஷன் தான் இங்கேயும் இருக்கும். பட் இது வந்து கொஞ்சம் சீக்ரெட்டாக இருக்கும். அண்ட் தென் ஒவ்வொரு மாடியூல்ஸோட டீட்டெயில்ஸ் இருக்கும். மாடியூல்ஸ்லாம் என்னென்னா இந்த லைப்ரரிலாம் அமைச்சு ஒரு பெரிய சோர்ஸ்ட்டை கொடுத்தேன்னா அப்படி ஒரு பெரிய கைட்டை கொடுத்து நீ இதை நடத்துப்பா அப்படின்னு கொடுத்தா அப்படி அந்த மாதிரி மாடியூல்ஸ் எல்லாம் அவங்களுக்குள்ள நிறைய பேர் இருப்பாங்க. யாருக்கா எத்தனை பேர் இருக்காங்க? நிறைய பேர் இருப்பாங்க இவங்களுக்குள்ள. சரியா? இதெல்லாம் நம்ம படிக்கணும்னு அவசியம் இல்லை. பட் இவங்கெல்லாம் சேர்ந்து வர்றது தான் இந்த ஒரு லைப்ரரி. எவ்வளோ இருக்கு போயிட்டே இருக்கும். ஓகேவா? இவங்கெல்லாம் சேர்ந்து வர்றது தான் இந்த நோடு மாடியூல்ஸ். சரியா? அப்போ இந்த பப்ளிக்குள்ள யார் இருப்பா அப்படின்னா நம்ம இண்டெக்ஸ் டாட் HTML, நம்ம இந்த ஹெட்டர் ஃபைல்லாம் எழுதுவோம்ல அவங்களெல்லாம் இங்கே எழுதிட்டு பாடியில நம்ம ஜஸ்ட் ஒரு டிவ் ஐடி வந்து எழுதியிருப்போம். ஓகேவா? இங்கே ஸ்கிரிப்ட் இல்லாதனால அவங்க நோ ஸ்கிரிப்ட்னு போட்டு ஒன்று எழுதி வச்சிருக்கணும். சரியா? டிவ்ல ஒரு ஐடியை மட்டும் வச்சுட்டு அந்த டிவ்வை விட்டுருவாங்க. இந்த டிவ்வுக்குள்ள நடக்கிறதா நம்ம மெயின் கண்டென்ட்டா நம்ம பேஜ்ல இங்க பார்ப்போம். ஓகேவா? ஸோ இதுவரை புரியுதா? ரியாக்ட் எப்படி ஓப்பன் ஆச்சு, ஓப்பன் ஆகுதுல இண்டெக்ஸோட ஃபைல் எங்க இருக்குன்னு தெரிய வந்துச்சா? யாருக்கு எதுவும் டவுட் இருக்கா? சூப்பர் சூப்பர். இது எனப்பா. ரைட், ஓகே, சூப்பரா. ஓகே, ஒரு நிமிஷம். ஓகே கைஸ், சரி. இந்த HTML குள்ள தான் மெசேஜ் போட்டிருக்கீங்களோ? லினக்ஸ் கமெண்ட்ஸா? என்ன சச்சிகுமார், என்னடா லினக்ஸ் கமெண்ட்ஸ்? என்னடா இந்த சிடி இதெல்லாம் வந்து லினக்ஸ் கமெண்ட்ல தான். ஓகே ஓகே, ஆமா ஆமா. லினக்ஸ்ல வந்துட்டு கொஞ்சம் விண்டோஸ் மாதிரி இருக்காது. கொஞ்சம் கொஞ்சம் சில ஃபைலை ஓப்பன் பண்ணனாலே இந்த மாதிரி சிடி போட்டு மென்ஷன் பண்ணுவோம். அதே மாதிரி தான் ரியாக்டும். ஓகேவா? சூப்பர் சூப்பர். லினக்ஸ் நீ படிச்சிருக்கியோ? இன்டர்ன்ஷிப். புரியல, என்னடா? இன்டர்ன்ஷிப்ல சொல்லி கொடுத்தாங்க. ஓ ஓகே ஓகே, ரைட் ரைட். அதே மாதிரி. ஆமா ஆமா, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கும். பட் அது இதையும் போட்டு காம்ப்ளிகேட் பண்ணிக்க ஒன்றும் இல்லை. சும்மா இப்போதைக்கு ரியாக்ட்ல இந்த மாதிரி சின்ன சின்ன வேர்ட்ஸ் இருக்கும். நீ திரும்ப திரும்ப இந்த மாதிரி ஆப்பை ரன் பண்ணவும் உனக்கே தெரியும். சரியா? சரி, ரைட், ஓகே. இப்போ இண்டெக்ஸ்ல எல்லாம் வச்சிருக்கோம். ஸோ இண்டெக்ஸ்ல நீ ஃபர்ஸ்ட் லைன் பார்த்தா அப்படின்னா அதாவே மெட்டா லிங்க் எல்லாமே எடுத்துக்கும். இது ஃபெஃபிகான் அப்படின்னா இந்த இப்போ ஜிமீட்ல இருக்கிறது இந்த இடத்துல வர ஐக்கான் இருக்குல்ல, அதான் ஃபெஃபிகான் சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு ஐக்கான், இதுக்கு ஒரு ஐக்கான், இதுக்கு ஒரு ஐக்கான் அப்படின்னு ஒவ்வொன்றா இருக்குதுயா. நம்ம இது யூஸ் பண்ணும்போதுலாம் பாரு இப்படி உலகம் மாதிரி ஒன்று டிம்மியாக தான் வரும்.
ஸோ அதை மென்ஷன் பண்ணுறதுக்கு அதை வச்சுக்கலாம். அந்த ஃபெஃபிகான்குள்ளே யார் இருக்காருன்னா ஒரு ரியாக்ட் சிம்பிள் இருப்பாங்க. அப்போ அந்த சிம்பிள் தான் இங்கே வரப்போகுது நீங்கள் கெஸ் பண்ணிடலாம் இந்த இடத்துல. ஓகேவா? அண்ட் தென் வியூ போர்ட் நார்மலாக நம்ம பார்த்தது மெட்டா இந்த கரண்ட் தீம் கலர்லாம் அவங்களே செட்டப் பண்ணி கொடுத்துருவாங்க. அதெல்லாம் என்ன. அண்ட் தென் சிஎஸ்எஸ் ஸ்டைல் வந்துட்டு சில டைம் எழுதியிருப்பாங்க. பட் இதுக்கு முன்னாடி உள்ள வெர்ஷனில் சிஎஸ்எஸ் கொஞ்சம் எழுதியிருப்பாங்க. பட் இதில் இல்லை. சரி, இவங்க அப்படி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த 2 ஃபோட்டோவை இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே ஃபோட்டோ தான். அப்படி என்னத்த பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. அவுட்புட் வரும் பார்க்கலாம். அண்ட் தென் டைட்டில் நேம் வந்துட்டு ரியாக்ட் ஆப். அப்போ இந்த இடத்துல ரியாக்ட் ஆப்னு வரும். அப்புறம் நோ ஸ்கிரிப்ட் இல்லாதனால அண்ட் தென் ஒரே ஒரு டிவ் தான், அதை மட்டும்தான் ஓப்பன் பண்ணிக்காங்க, வேற எதுவும் இல்லை. ஆனால் அந்த டிவுக்குள்ள கண்டென்ட்டே இல்லை. அப்போ அந்த கண்டென்ட்லாம் எங்கேருந்து வரும் அப்படின்னா இந்த மணிஃபிஸ்ட்டு இந்த ரோபோட்ஸ் வந்து இப்போதைக்கு கன்சிடர் பண்ணாதீங்க. அது ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணலாம். இப்போதைக்கு இந்த 4 விஷயம் என்னன்னு மட்டும் இப்போ தெரியும். பப்ளிக்னு ஒரு ஃபோல்டர் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகி வந்திருக்கு. விச் மீன்ஸ் உன்னோட வெப்சைட்ல என்னெல்லாம் நடக்குதோ அதெல்லாம் நீ பப்ளிக்ல சொல்லிட்டா எல்லா இடத்துக்கும் டிரான்ஸ்ஃபர் ஆகும். குறிப்பிட்டு எனக்கு இந்த ஒரு பேஜ்ல மட்டும்தான் வேணும் அப்படின்னா நீ இந்த சோர்ஸ்குள்ள வரணும். சோர்ஸ்குள்ள நீ என்ன ரெடி பண்ணணும் அப்படின்னா ஒரு காம்போனன்ட்ஸ்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும். ஓகேவா? காம்போனன்ட்ஸுங்கிற ஃபோல்டரை கிரியேட் பண்ணிட்டு அந்த ஃபோல்டருக்குள்ள இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னோட வெப்சைட் எடுத்தோடனே லாகின் பேஜ் வைக்க போறேன் அப்படின்னா திரும்ப ஒரு ஃபோல்டர் லாகின் பேஜ். ஓகேவா? சரி, இப்போ அது ஒரு ஃபோல்டர் இருக்கிறனால அப்படி அமைக்கும். நான் வேணா இன்னொரு ஃபோல்டர் நான் லாகின் பேஜுக்கு எடுத்துட்டு இன்னொரு ஃபோல்டர் வைக்க போறேன். விச் மீன்ஸ் டேஷ்போர்ட் வைக்கிறேன். இப்போ இந்த லாகின் பேஜுக்குள்ள என்னோட ஃபைல் நேம் வைப்பேன். விச் மீன்ஸ் சாரி. ஸோ ஓகே, இப்போ நான் அந்த லாகின் பேஜுக்குள்ள நான் கண்டென்ட்டை போட போறேன். ஸோ அப்போ நான் என்ன கிரியேட் பண்ணேன் அப்படின்னா நியூ ஃபைலில் கேபிட்டல் லெட்டரில் login.jsx ஃபைல். ஸோ இதுக்கு அர்த்தம் என்னன்னா நான் ரியாக்ட் பேஜை கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இதுதான் நார்மலான கான்செப்ட். ஸோ அந்த காம்போனண்ட்டை அப்படியே ஹோல்ட் ஆன் பண்ணுங்க. ஹோல்ட் ஆன் பண்ணிட்டு சேம் அதே கண்ட்ரோல் ஷிஃப்ட் டெர்மினலுக்கு ஓப்பன் பண்ணக்கூடிய, இல்லைனா இங்கேருந்து இப்படி ஸ்வைப் பண்ணுங்க டெர்மினல். இதை இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ சிடி மை ஆப்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ அந்த ஆப்பை எடுத்துக்கும். என்பிஎம் ஸ்டார்ட் இப்படி கொடுத்துட்டா போதும். அது ரன் அவுட் ஆகி ஸ்டார்ட் ஆகி உன்னோட வெப்சைட்டுக்கு அதாவது லோக்கல் ஹோஸ்ட் மூலியமாக வந்துடும். ஸோ லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னா லைக் எப்படி சொல்லலாம், லோக்கல் ஹோஸ்ட் அந்த வருதுல்ல, லோக்கல் ஹோஸ்ட்டுங்கிறது ஒவ்வொருத்தரோடைய சர்வர், உங்க லேப்போட ஒரு சர்வர். ஸோ ஒவ்வொரு லேப்புக்கும் ஒவ்வொரு ஐபி அட்ரஸ் இருக்கும். சரியா? ஐபி அட்ரஸ் மூலியமா தான் சர்வர் ரன் ஆகும். நீங்க கெஸ் பண்ணி இருந்திருப்பீங்க. அந்த ஐபி அட்ரஸ் மூலியமா தான் சர்வர் ரன் ஆகி உங்களுக்கு நம்ம பார்க்குற அந்த இப்போ கூகுள் மீட்லாம் இப்போ நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே ஆகுது அப்படின்னா அந்த லிங்க்லாம் எங்க இருந்து ஒரு சர்வர்ல இருந்து தான் வரும். அதெல்லாம் யார் தருவாங்க அப்படின்னா லைக் அவங்களோட சர்வர் வச்சு லைக் கூகுளோட சர்வர்ல இருந்து வரும். பட் நம்மளுக்கு இங்க ஒரு டெமோ பண்றோம், நம்ம படிக்கிறோம் அப்படின்காண்டி நம்ம ஒரு சர்வர்லாம் வச்சுட்டு இருக்க முடியாது. 45 லட்ச ரூபா கொடுத்த சர்வர்லாம் வாங்க வைக்க முடியாது. ஸோ அதுக்காண்டி நம்ம லேப்புக்குள்ளேயே ஒரு சின்ன சர்வர் மாதிரி லைக் இந்த இருக்கா ஒரு சின்ன ஐபி அட்ரஸோட ஒரு சின்ன ஒரு லோக்கல் ஹோஸ்ட், அதுக்கு பேர் தான் லோக்கல் ஹோஸ்ட். சரியா? நல்லா நோட் பண்ணுங்க, HTTPSன்னு வராது, ஜஸ்ட் HTTPன்னு தான் இருக்கும். ஏன்னா லோக்கல் ஹோஸ்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு இது பின்னு தான் வச்சுப்பாங்க. பட் நம்ம நார்மலா ஏதாவது ஒரு வெப்சைட்டை ஓப்பன் பண்றோம் அப்படின்னா அது HTTPSன்னு தான் ஸ்டார்ட் ஆகும். நோட் பண்ணி பாருங்க, இந்த இடத்துல பிஎஸ்ன்னு தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் நீங்க பேக் எண்ட்ல படிப்பீங்க. பட் நான் எப்பவுமே அட்வான்ஸா சொல்லிக்கிறேன். லோக்கல் ஹோஸ்ட்ங்கிற டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு எஸ் வராது. இதுதான் நம்மளுக்கு இங்க பிரிண்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் அவங்க டெமோவா எழுதுன கோடு. லைக் இந்த மாதிரி சிஎஸ்எஸ் எழுதி இந்த இது ரொட்டேட் பண்ற மாதிரி வச்சு இந்த வந்துட்டா லோகோ எல்லாம் ஃபெஃபிகானோட வந்துட்டா
இதெல்லாம் நார்மலா நடக்கக்கூடிய ஒரு விஷயம். சரியா? ஸோ இது எல்லாமே நடந்திருக்கு. இதுவரை புரிஞ்சுதா? இதெல்லாம் பில்டின்னா அவங்க நம்ம என்பிஎம் எக்ஸ் கொடுத்து ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே இன்ஸ்டால் பண்ணோம்ல, அது டெமோவா கொடுத்த அந்த பேக்கேஜ் தான். இதை ஃபுல்லா அழிச்சு தான் நம்ம கோட் எழுத போறோம். ஓகேவா? இதுவரை புரிஞ்சுதா என்பிஎம் ஸ்டார்ட் பண்றது வரை எப்படின்னு? யாருக்கும் இதுல டவுட் இல்ல. ஏன்னா இதை நீங்க மறந்துடவே கூடாது. நீ போக போக ஒவ்வொரு டைம் ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்கணும். சரியா? சம்டைம்ஸ் ஒரு சில பேர் லேப்புக்கு இன்கேஸ் சில பேர் லேப்போட லைக் இந்த 64 பிட் இதெல்லாம் பார்ப்போம்ல, ரேம்லாம் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா இந்த இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் ஆக ரொம்ப டிலே ஆகும். இப்போ நடந்துச்சுல இந்த இன்ஸ்டாலேஷன், அது நடக்க லேட்டும். என்பிஎம் ஸ்டார்ட்னு கொடுத்தோன்னையும் கொஞ்சம் டிலே ஆகி வரும். எனக்கெல்லாம் அப்படிதான் இருக்கும். இப்போ சின்ன கோடுனால நீங்க எங்க கோடை நிறைய எழுத அது அப்படியே கொஞ்சம் லேட் ஆகிட்டே தான் இருக்கும். சரியா? ஸோ அந்த கான்செப்ட் தான். நெக்ஸ்ட் லாகின் பேஜ். இப்போ நீங்க இதெல்லாம் பார்த்துருக்கீங்க. இந்த ஸ்டைல்லாம் எங்க இருந்ததுன்னா app.css. சரியா? நீங்க நோட் பண்ணுங்க, இண்டெக்ஸ் டாட்ல இங்க ஸ்பேஸ் சும்மா தான் இருக்கு. அப்போ எப்படி இவ்வளோ கண்டென்ட் வந்துச்சு? அப்போ இந்த கண்டென்ட்டுக்குள்ள யார் இருக்கா அப்படின்னா, சேம் அதே சோர்ஸ்குள்ள வாங்க. இந்த காம்போனன்ட்ஸை பார்க்குறீங்க. சோர்ஸ்குள்ள நேராக நீங்க எங்க வரணும்னா index.js. எப்பவும் பார்த்த மாதிரி index.jsக்கு வரும். index.jsல இதெல்லாம் நோட் பண்ண வேணாம். இப்பெல்லாம் அப்படி சும்மா விட்டுருங்க, அதெல்லாம் போட்டு ரொம்ப கன்சிடர் பண்ணோம்னா ரவுட்டிங் மட்டும் நடத்தணும். ரவுட்டிங் அப்படின்னா நம்ம சிஎஸ்எஸ்ல வந்துட்டு இந்த இடத்துக்கு போப்பா அப்படின்னு நம்ம ஒரு நேவிகேட் பண்ணுவோம். கரெக்டா? இப்போ நீங்க நோட் பண்ணுங்க, இந்த இடத்த நல்லா பாருங்க. நான் ஷேர் பண்றத meet.google.com இவ்வளவு தூரம் வருது என்ன, விச் இஸ் ஒரு என்ன வெப்சைட்டுங்கிறத நேமை மென்ஷன் பண்றது. கரெக்டா? அப்புறம் இந்த ஸ்லாஷ்க்கு அடுத்து வர இடங்கள் என்ன, நம்மளுக்குன்னு ஜென்ரேட் ஆகியிருக்கிற ஒரு மீட்டிங் லிங்க். இதே லிங்க்ல தான் வருவோமா? நான் நேரா போயிட்டு நியூல கிரியேட் பண்ணி கூகுள் மீட்னு கொடுத்து இப்போ நான் உள்ள போறேன். நியூ மீட்டிங் கொடுத்தேன். ஸ்டார்ட் அண்ட் இன்ஸ்டன்ட் மீட்டிங். ஓகேவா? ஸ்டார்ட் இன்ஸ்டன்ட் மீட்டிங் கொடுத்த உடனே எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இங்க ஒரு லிங்க் ஜென்ரேட் ஆகும். கரெக்டா? இந்த லிங்க்கும் இங்க நம்ம பார்த்த லிங்க்கும் ஒன்னா கிடையாது. அப்போ ஆனா www. அந்த google.comங்கிறது ஒண்ணு. ஸோ அதுதான் எண்ட் பாயிண்ட்னு நீங்க படிப்பீங்க பேக் எண்ட்ல. சரியா? ஸோ அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, லைக் இதுவும் அதுவும் கம்பேரட்டிவ்லா நடக்கிற ஒரு டிஃபர். இது வந்து அடிக்கடி சேஞ்ச் ஆகும். கரெக்டு தானே? ஸோ அதே மாதிரி அந்த அடிக்கடி சேஞ்ச் ஆகக்கூடிய இடத்துக்கு பேரு தான் ரவுட்டிங். ஓகேவா? நீ சொல்ற இந்த லிங்கை நீ மாத்துப்பா அப்படின்னு நீ சொல்ற. இப்போ நீ இந்த இடத்துல நீயாவே மாத்தலாம். அது நீ படிச்சு அதுக்கப்புறம் அடுத்த லிங்க்குக்கு நீ போகும்போது நீயாவே ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ அது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு இப்போ ஜென்ரேட் ஆகும். பட் நீ மேனுவலா மாத்துறது அந்த ரவுட்டிங்கிற நேம் யூஸ் பண்ணி தான். சரியா? இந்த ரவுட்டிங்கை 2 மெத்தட்ல யூஸ் பண்ணலாம். ஒன்று இந்த மாதிரி இது ஸ்லாஷ் வச்சு எழுதுறது. இன்னொன்று வந்துட்டு ஒரு ஆப் அங்க இருக்கு, விச் மீன்ஸ் ஒரு ஃபைல் அங்க இருக்கு, நீ அங்க போய் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. சரியா? இங்க என்ன நடக்கு அப்படின்னா, கான்ஸ்டன்ட் ரூட்னு ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ரியாக்ட் டோம் டாட் கிரியேட் ரூட். என்ன நடக்கு அப்படின்னா, இந்த கிரியேட் டோம்ங்கிறது இங்க இருந்து வருது. விச் மீன்ஸ் நம்ம டவுன்லோட் பண்ணோம்ல இப்போ பேக்கேஜ், அதுக்குள்ள இருக்கும். இவங்க எங்க இருப்பாங்கன்னா, நீ இங்க போய் பார்க்கலாம், ஜேசான்ல போய் பார்க்கலாம். இந்த இருக்கா ரியாக்ட் டோம், அவங்களோட வெர்ஷன். இப்படிதான் ஒரு செட் ஆஃப் பேக்கேஜா டவுன்லோட் ஆயிருக்கும். இந்த பேக்கேஜ் வச்சுட்டு தான் நீ ஒன்னொன்னா கால் பண்ணணும். இங்க நீ என்ன கால் பண்ணணும் அப்படின்னா, ரியாக்ட் டோம் டாட் கிரியேட் ரூட். ஒரு ரூட்டை கிரியேட் பண்ணு அப்படின்னு சொல்ற. என்ன ரூட்னா ஒரு வழியை கிரியேட் பண்ணு அப்படின்னு சொல்ற. அப்ப நீ வழியை ரெடி பண்ணிட்ட. அந்த வழியில நீ எங்க போகணும், அந்த பாதையில நீ எங்க போகணுங்கிறத நம்ம ஜேஎஸ்ல படிச்சோம்னா, ஜாவாஸ்கிரிப்ட்ல கெட் எலமெண்ட் பை ஐடி, ஒரு ஐடியை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த இதை அதை இங்க எழுதியிருப்பாங்க. அப்போ இது நேரா எங்க போகும்னா, அந்த ரூட்டு இண்டெக்ஸ்ல போய் இந்த இடத்துக்கு போயிடும். அந்த டிவுக்குள்ள எல்லா கண்டென்ட்டும் போகும். ஓகேவா? எப்படிப்பா, நம்ம தான் எதுவுமே சொல்லலையே, ஜஸ்ட் ஒரு வழியை ரெடி பண்ணுன்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் போய் ரூட்டை எடுப்பா அப்படின்னு சொன்னா அது எப்படி நேரா அங்க போய் இண்டெக்ஸ்ல எடுக்கும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதுக்குதான் இங்க ஃபோல்டர் வந்து பப்ளிக்னு வச்சிருக்காங்க. நம்ம பிரைவேட்னு வச்சா எடுக்காதா அப்படின்னு கேட்டா அப்படிலாம் கிடையாது. இந்த மாதிரி ஃபைல்ஸை பப்ளிக்ல வச்சா மட்டும்தான்
நீ இங்க நடக்கிற எதுனாலும் இங்க போய் அது கால் ஆகி போய் விழும். ஓகேவா? சரி, இப்போ இந்த ரூட்டை நான் வாங்கிட்டேன், விச் மீன்ஸ் அந்த டிவ்வை வாங்கிட்டேன், ஒரு பாதையில போய் வாங்கிட்டேன். அப்போ அந்த டிவ்வுக்குள்ள நான் என்னத்த ரெண்டர், விச் மீன்ஸ் அதுக்குள்ள நான் என்ன ஃபைலை போடணும் அப்படின்னு நீ கேட்பேன். அதுக்கு பேர் தான் ரெண்டர், விச் இஸ் ரூட் டாட், அதாவது அந்த பாதைக்குள்ள ரெண்டர் பண்ணு, விச் மீன்ஸ் அந்த இதை ஃபைலை போடு அப்படின்னு சொல்லலாம். எந்த ஃபைலை போடுங்கிறத இங்க சொல்லுவேன். ஸோ இந்த ரியாக்ட் டாட் ஸ்ட்ரிக்ட் மோட் அப்படிங்கிறது ஒரு டேக். நம்ம எப்படி HTML டிவ் இதெல்லாம் எழுதுவோமோ அந்த மாதிரி ஒரு டேக். ஸ்ட்ரிக்ட் மோடுங்கிறதுலாம் நீங்க ரொம்ப அதுக்கெல்லாம் என்ன டெஃபினிஷன், அது என்ன நடக்கும் அப்படின்லாம் கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு ஓல்டு வெர்ஷன் தான் நம்ம பாக்குறது. இது வெர்ஷன் வைஸ் வெர்ஷனா மாறிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு ரியாக்ட் டாட் ஸ்ட்ரிக்ட் மோடு இருக்கும், நாளைக்கு வேற ஏதாவது இருக்கும். இப்படியே 1 by 1 மாறிக்கிட்டே தான் இருக்கும். சரியா? ஸோ இப்போ நம்மளுக்கு இது தேவையில்லை. சரியா? அப்போ உள்ள ரெண்டர் ஆகக்கூடிய வேல்யூ என்னன்னா ஆப். நீங்க நல்லா நோட் பண்ணுங்க, நான் லாஸ்ட் டைம் சொல்றேன்னு நினைக்கிறேன். இப்படி வச்சு இப்படி ஸ்லாஷ் பண்ணி ஒரு ஸ்பேஸ் விட்டு ஸ்லாஷ் கிரேட்டர் தென் லெஸ்ஸர் தென் போட்டு இந்த இதை முடிச்சேன் அப்படின்னா இதுக்கு அர்த்தம் ஒரு ஃபைலை சொல்றதா ஒரு அர்த்தம். விச் மீன்ஸ் ஃபைல் நேம் சொல்றேன்னு அர்த்தம். இது நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, இல்லை இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா? அசினா யா சொல்லியிருக்கேன் மாதிரி சொல்றாங்க. அதர் தன் தட் எனிஒன் தெரியலையோ? சரி, ரைட், ஓகே. ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இந்த லெஸர் தென் ஆப் ஸ்லாஷ் கிரேட்டர் தென் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்துச்சு அப்படின்னா ஒரு ஃபைலை நான் சொல்றாப்புல அர்த்தம். அதாவது இந்த இடத்துல நம்ம ஏதாவது ஒரு ஃபைலை மென்ஷன் பண்ணியிருக்கிறது சொல்றேன்னு அர்த்தம். இதெல்லாம் நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா இந்த இடத்துல இம்போர்ட் பண்ணணும். ஓகேவா? விச் மீன்ஸ் இம்போர்ட் ஆப் அப்படின்னு டைப் பண்ணி ஃப்ரம் சிங்கிள் கோர்ஸ்ல டாட் ஸ்லாஷ் கொடுத்தேன்னா அதே காமிச்சிடும். இதாக இருக்கு app.js, இல்லைன்னா வெறும் ஆப் அப்படின்னு கூட கொடுக்கலாம். கொடுத்த அப்படின்னா தான் அது ஆக்சஸ் ஆகி வரும். இல்லைன்னு வை, இந்த டெர்மினல்ல எரர் காமிக்கும். இப்போ காமிச்சிச்சுன்னு நினைக்கிறேன், நான் அதை அழிச்சு காமிக்கும் பாரு, இங்கே எரர் காமிக்கும் பாரு. என்ன சொல்லுது? ஆப் இஸ் நாட் டிஃபைன். நீங்க யூஸ் பண்ணது இம்போர்ட் பண்ணலன்னு அர்த்தம். ஸோ நீ இம்போர்ட் பண்ணியே ஆகணும், சும்மா வச்சிடக்கூடாது. இம்போர்ட் பண்ணாதான் அதால வாங்க முடியும். இம்போர்ட்னா என்ன? ஒருத்தங்க எடுத்துட்டு வரதை நம்ம வாங்குறது. அப்போ ஃபர்ஸ்ட் அதை வந்து எடுத்துட்டு வரணும். கரெக்டு தான் நான் சொல்றது. அப்போ எக்ஸ்போர்ட் ஆகணும் ஆப். அப்போ ஆப் எக்ஸ்போர்ட் ஆனாதான் உன்னால இங்க வந்து இம்போர்ட் பண்ண முடியும். ஓகேவா? அதுதான் இங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ரிப்போர்ட் வெப் விட்டல்ஸ் அப்படின்னா வெப்புக்கு ரிப்போர்ட் பண்ணிடு அப்படின்னு சொல்ற மாதிரி, இந்த ரூட் எல்லாத்தையும் வெப்புக்கு சொல்லிடு அப்படின்னா அப்ப இங்க வந்துடும். சரியா? இப்போ இது வர புரிஞ்சுதா? இது வந்து தேவையில்லாத ஒரு ஃபைல் மாதிரி தான் இருக்கும். என்னடா நடக்குது இண்டெக்ஸ்ல வந்திருக்கு, index.jsல என்னென்ன நடக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி ஒன்றும் புதுசாக நடக்கலை. டாட் ஸ்லாஷ் இண்டெக்ஸ் சிஎஸ் அப்படின்னு இருக்கு, இது இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வெப் விட்டல்ஸ் ரியாக்ட் டவுன் அண்ட் தென் இதுக்கு நான் மாறேன். இது ஏன்னு சொல்கிறேன். index.cssங்கிறது இங்கனக்குள்ளே இருக்கும். எஸ், இங்கே இருக்கு. இது ஒரு ஸ்டைலை மென்ஷன் பண்ணுறதுக்கு, அந்த கலரு கோடோட என்னன்னு. ஸோ அதை நீயும் இப்படி இம்போர்ட் பண்ணலாம். நாம எப்படி ஸ்கிரிப்டில் இந்த இண்டெக்ஸில் வந்துட்டு எப்படி எழுதிட்டு இருப்போம், இந்த மாதிரி லிங்க் REL HREF போட்டு எழுதுவோம். இங்கே அப்படி தேவையில்லை. HTML வந்துட்டு மேலே இம்போர்ட்டுங்கிற வார்த்தையை சொல்லி எங்கே இருக்குங்கிறத மென்ஷன் பண்ணி ஆகும். ஓகேவா? இப்போ இதில் என்ன ஆகுதுன்னா ரெண்டருங்கிற ஒரு ஃபைலுக்குள்ள போ அப்படின்னு நீ சொல்லியிருக்க. அப்போ இந்த ரூட் இருக்கிற இடத்துல யார் போவா? இந்த ரூட் விச் இஸ் இந்த டிவ் இருக்கிற இடத்துல யார் போவாங்கன்னா ஆப்புங்கிற ஒரு ஃபைல் போகுது. ஆப்புங்கிற ஃபைல் எங்க இருக்குன்னா டாட் ஸ்லாஷ் ஆப் இதுக்குள்ளதான் இருக்கு, விச் இஸ் app.js. இங்க இருக்கு இந்த ஃபைல். இது வர எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா? யாருக்கும் எதுவும் டவுட் இருக்கா? என்னென்னமோ சொன்னீங்க, ஏதோ புரியுது அந்த மாதிரி யாரும் இருக்கீங்களா? ஓகே, அதர் தன் தட் அனஃப் ஓகே. அசினா சச்சு குழப்புதான் 50-50. சரி, ரைட், ஓகே. சரி வா, நம்ம அப்படி போக போக பார்த்தா தான் புரியும். சரி, இப்போ அந்த ஆப்பை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். யார் மூலியமா கண்டுபிடிச்சோம்? நான் எதுக்கும் ஃபுல் ஸ்க்ரீன் வச்சு ஒன்ஸ் மோர் நடத்துறேன். நம்ம ஃபோல்டர் இருக்கு, பப்ளிக்குள்ள இண்டெக்ஸ் இருக்கு, இண்டெக்ஸ்ல ஒரு டிவ் இருக்கு. நார்மலா நம்ம எழுதுற HTML டேக் மாதிரியே இங்க எல்லாம் இருக்கு. ஓகேவா? அதுல லோகோ எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. சரி, இந்த டிவ் இருக்கு. இப்போ இந்த டிவ்வுக்குள்ள கண்டென்ட் வரப்போகுது. எப்படி வரப்போகுதுன்னா அந்த ஐடி மூலியமா வரப்போகுது. இது நம்ம ஜாவாஸ்கிரிப்ட்ல பார்த்தோம். ஸோ அந்த கண்டென்ட் எல்லாம் எங்க இருந்து வருதுன்னா சோர்ஸ்ல இருந்து வருது.
ஸோ சோர்ஸை ஓப்பன் பண்ணால் நேராக நீ எங்கே போகணும், இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ்க்கு போகணும். இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ்ல யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா, ஒரு வழி வகுத்து அந்த வழியில நீ போய் அந்த ரூட் எடுக்கணும். சரியா? அந்த வழியை நீ ஏற்படுத்துறதுக்கு ஒரு விஷயத்த இம்போர்ட் பண்ற. யாரு அப்படின்னா ரியாக்ட் டோம். அவங்களாம் பேக்கேஜா செட்டப்பா இருப்பாங்க. இவங்க தான் அந்த ரவுட்டிங் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க. ஸோ அவங்களே நீ இம்போர்ட் பண்ணிடுற. எங்க இருந்துன்னா ரியாக்ட் டோம் அப்படிங்கிறது. நீ இதெல்லாம் டைப் பண்ணலாம் அவசியம் இல்லை. ஜஸ்ட் இம்போர்ட் ரியாக்ட் அப்படின்னு அடிச்சாலே கீழே வந்துடும். இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இதெல்லாம் நீ போட்டு டைப் பண்ணிட்டு அழணும்லாம் அவசியம் இல்லை. சரியா? இப்போ என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லைன்ல இம்போர்ட் ரியாக்ட் ஃப்ரம் ரியாக்ட், அதாவது நீ ஜேஎஸ்ஓ இல்லை ஜேஎஸ்எக்ஸ் ஃபைல் அப்படிங்கிறத இப்படி ஓப்பன் பண்ண அப்படின்னாலே நீ ஃபர்ஸ்ட் எழுத வேண்டிய கோடு இதுதான். இதை நீ எழுதியே ஆகணும், எழுதாம விட்டுறக்கூடாது. சரியா? எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் உனக்கு ரவுட்டிங் தேவைப்பட்டா இதை எழுதணும். விச் மீன்ஸ் எது தேவையோ டவுன்லோட் பண்ற மாதிரி இதை இம்போர்ட் பண்ணணும். சரி, இம்போர்ட் பண்ணியாச்சு. அடுத்து ரிப்போர்ட் வெப் விட்டல்ஸையும் சும்மா இம்போர்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த 2 ஃபைலும் இல்லைன்னு நினச்சிக்கோங்க, நீ இம்போர்ட் பண்ணல. இப்போ கான்ஸ்டன்ட் ரவுட் ஈக்குவல்ஸ் டு ரியாக்ட் டோம் டாட் இந்த வார்த்தை ரியாக்ட் டோம் டாட் கிரியேட் ரூட்டை கிரியேட் பண்ணி அதுக்குள்ள அந்த டாம் டாட் ரூட்டை கால் பண்ணு. சரி, கூப்பிட்டாச்சு. அது நேராக பப்ளிக்ல போய் இங்கே போய் விழுந்துடும். ஏன் டைரக்டா இங்கே போகுதுன்னா, இந்த ஃபோல்டர்லாம் பப்ளிக்ல இருக்கு. விச் மீன்ஸ் இது இந்த லைப்ரரியிலேயே ஃப்ரீயா வெளியே இருக்குன்னு அர்த்தம். எங்கனாலும் போய் எடுத்துக்கலாம். ஏதோ ஒரு ரூம்குள்ள சாவி போட்டு பூட்டிலாம் இல்லை, நீட்டா வெளியே இருக்கா, அதனால போய் இதை எடுத்துரும். டக்குன்னு போய் இந்த ரூட்டை எடுத்துரும். அப்போ ரூட்டுக்குள்ள யார் இருக்கா அப்படின்னா HTML-ஓட டேகு டிவ்னு இருக்கு. அந்த டிவ்க்குள்ள நான் என்ன கண்டென்ட்டை போடணும்னு சொல்லணும். அதுக்கு பேர் வெப் கமெண்ட், கோட் கமெண்ட் என்ன அப்படின்னா ரெண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ ஒரு விஷயத்த உள்ள தூக்கி போட போற அப்படின்னா அதுக்கு பேர் ரெண்டர். ஸோ ரூட் டாட் ரெண்டர்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த பாதைக்குள்ள, விச் மீன்ஸ் இந்த டிவ்வுக்குள்ள டாட் ரெண்டர் பண்ணு. என்ன ஃபைல் அப்படின்னா ஆப்புங்கிற ஃபைல். நீ ரியாக்ட் டாட் ஸ்டிக் மோடுலாம் போடணும்னு அவசியம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். வெயிட் பண்ணு, வேணா அது இல்லாம ட்ரை பண்ணி பார்க்க. இப்போ நீ இந்த ஆப்பை நீ மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா அதை இம்போர்ட் பண்ணியிருக்கணும். ஸோ அதனால இந்த இம்போர்ட் இங்க இருந்து எடுத்திருக்கேன். நீ இங்க தனியா கிரியேட் பண்ணணும். நீ ஃபர்ஸ்ட் எழுதும் போது இங்க ஃபைல்ல app.js அப்படின்னு கிரியேட் பண்ணி உள்ள கோடெல்லாம் எழுதி முடிச்சுட்டு வந்து இங்க வந்து இம்போர்ட் பண்ணணும். சரியா? அதே மாதிரி உங்க ஸ்டைலை கேட்டிருக்காங்க, அதனால ஸ்டைலையும் இம்போர்ட் பண்ணிக்கலாம். அவுட்புட் வருதான் பார்ப்போம். வருது, கிட்டத்தட்ட அதே தான். ஸோ நீ பார்த்தியா அந்த ரியாக்ட் டாட் ஸ்டிக் மோட்லாம் தேவையில்லை. டேரக்டா ரூட் டாட் ரெண்டர்னு போட்டு இந்த ஆப்பை கூப்பிடணும். இந்த ஆப்புக்குள்ள தான் இந்த கோடெல்லாம் இருக்கு. இப்படி சுற்றுதான் அந்த கோடெல்லாம் இருக்கு. அப்போ நீ app.jsக்கு போனேன் அப்படின்னா அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இவங்க ரியாக்ட்ங்கிறத எழுதலை, பட் இவங்க எழுதி ஆகணும். இம்போர்ட் ரியாக்ட் இந்த இதை எழுதியே ஆகணும். சரியா? எழுதிட்டு தான் நீ ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? அது இதெல்லாம் நீங்க கன்சிடர் பண்ண வேணாம், இப்போதைக்கு நீங்க பார்க்காத, நான் சொல்றேன். எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் ஆப், அதாவது என்ன அப்படின்னா நீங்க என்ன பேர் வைக்கியோ அந்த பேர்ல தான் நீ ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். விச் மீன்ஸ் ஃபங்க்ஷனை ரெடி பண்ணி ஓப்பன் பண்ணணும். சரியா? உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, நான் அந்த ஜாவா ஸ்கிரிப்ட் ரியாக்டை ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 45 ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. அந்த 45யும் தனித்தனி ஃபைலா இருந்தா பிக் அவுட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும்னு சொன்னேன். யாருக்கா ஞாபகம் இருக்கா? அஜினா ஞாபகம். சூப்பர். அதர் தன் தட் இன்ஃபேன் சூப்பர். சரி, அப்போ அந்த ஃபங்க்ஷன் எல்லாம் நம்ம தனித்தனியா எழுத போற இடம் தான் இந்த சோர்ஸ்க்குள்ள எழுத போறோம். விச் மீன்ஸ் இந்த சோர்ஸ்க்குள்ள காம்போனன்ட்ஸ்குள்ள எழுத போறோம். சரியா? ரைட். இப்போ இந்த ஃபங்க்ஷன்ல நான் ஆப்னு ரெடி பண்ணியிருக்கேன். எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் ஆப், இந்த எக்ஸ்போர்ட் டிஃபால்ட்டுங்கிறத மென்ஷன் பண்ணும். இதுலேயே இன்னொரு மெத்தட் ஆஃப் எக்ஸ்போர்ட் இருக்கு, அதை நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். மேபி உங்களுக்கு ஸ்லைடா வர சான்சஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் ஆப்னு நீங்க சொன்னா மட்டும்தான் இந்த இண்டெக்ஸ்ல இம்போர்ட்டே ஆகும். இல்லைன்னா இம்போர்ட் ஆகாது. நான் இப்போ அதை அழிக்கிறேன் பாரு, எக்ஸ்போர்ட் அழிச்சிருந்தேன். இண்டெக்ஸ்ல இம்போர்ட்டும் இருக்கு, ஆப்பும் இருக்கு. ஆனா அவுட்புட் என்ன? இம்போர்ட்டட் அஸ் ஆப் வாஸ் நாட் ஃபவுண்ட் இன் ஆப். அப்படி ஒரு ஃபைலே இல்லைன்னு சொல்லுது இந்த இடத்துல. நீ எக்ஸ்போர்ட்னு கொடுத்தா மட்டும்தான் அது ஃபைலாவே கன்சிடர் பண்ணும். ஓகேவா? ஸோ இது வர இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அண்டர்ஸ்டாண்டா? சூப்பர் சூப்பர் சூப்பர். அனஃபா ஜீவதர்ஷினி சூப்பர். ரைட். ஓகே, சரி. இதை பண்ணா மட்டும்தான் நடக்கும். இப்போ இந்த ஆப்புக்குள்ள தான் இந்த கண்டென்ட் எல்லாமே இருக்கு. விச் மீன்ஸ் நம்ம அவுட்புட்ல இங்க வர கண்டென்ட். இப்போ அந்த கண்டென்ட்டை நம்ம அழிக்கலாம். சரி, இப்போ எல்லாத்தையும் விட்டுரு. அந்த ஆப்புக்குள்ள கோடெல்லாம் நீ பார்க்க வேணும். இப்போ நம்ம அந்த காம்போனன்ட்ஸ்க்கு வா. இப்போ நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா காம்போனன்ட்ஸ்ங்கிற ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி நான் 2 பேஜ் பண்ண போறேன்னா நீ ஃபர்ஸ்டே இப்படி
செக்ரேட் பண்ணிக்கணும் 2 ஃபோல்டரா. அந்த பேஜுக்குள்ள தான் நீ ஃபைலை ஓப்பன் பண்ணணும். நான் இப்போ லாகின் அப்படின்னு ரெடி பண்றேன். இப்போ நீ இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிட்டு நீ என்ன எழுதணும் அப்படின்னா இம்போர்ட் ரியாக்ட். இதை நீ ஆடாம அசையாம அப்படியே நீ ஃபைலை ஓப்பன் பண்ணணும்னு எழுதிடணும் இந்த வார்த்தையை. எழுதுனதுக்கு அப்புறம் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஃபைலும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன். அப்போ நீ 3ஆவதோ இல்லை 2வது லைன்ல என்ன எழுதுற அப்படின்னா ஃபங்க்ஷன். இங்க நீ என்ன பேர்ல வச்சியோ அந்த பேர். ஸோ லாகின் அப்படி பேரந்திசஸ் ஓப்பன் க்ளோஸ் பண்ணி கேர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணி வச்சிடணும். இதுதான் ஃபங்க்ஷன் டெஃபனிஷன், சாரி டெக்ளரேஷன். இது இப்படிதான் டெக்ளேர் பண்ணி வச்சிருங்க. உள்ள எழுத போற கண்டென்ட் தான் டெஃபனிஷன். ஓகேவா? இதை நான் எக்ஸ்போர்ட் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் லாகின் அப்படின்னு சொல்லிடுறேன். அவ்வளோதான். இப்போ அந்த லாகின்குள்ள நீ கண்டென்ட் எதையோ போடுற அப்படின்னா இங்க வந்து டிஸ்பிளே ஆகும். எப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள நீ எடுத்தோடனே ரிட்டர்ன் தான் எழுதணும். ரிட்டர்னுக்குள்ள தான் நான் என்னெல்லாம் வெளிப்படுத்த போறேன், விச் மீன்ஸ் என்னெல்லாம் உள்ள கண்டென்ட்டை போட போறேன் அப்படிங்கிறத நீங்க சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்குள்ள நீ வந்து சஃபர் ஆகணும்லாம் அவசியம் இல்லை. நேரா நீ HTML டேகே எழுதிடலாம். ஓகேவா? HTML டேக்னா ஃபார் எக்ஸாம்பிள் H2 H3 ஹலோ ரியாக்ட் அப்படின்னு எழுதுறேன். இப்போ இது அழியலை. ஏன் அழியலை அப்படின்னா இதை நம்ம வந்து கூப்பிடலை இன்னும், விச் மீன்ஸ் ரெண்டர் பண்ணலை. எங்க ரெண்டர் பண்ணல? இந்த டிவ்ல இருக்கிற ரூட்டோட ரெண்டர் பண்ணலை. ஸோ அப்போ ரெண்டர் பண்றதுக்கு நம்ம என்ன செய்யணும்? அதே index.jsல போயிட்டு ஃபர்ஸ்ட் இம்போர்ட் பண்ணணும். நம்ம எக்ஸ்போர்ட் கொடுத்தனால இம்போர்ட் எல்னு அடிச்சாலே வந்துடும். இந்த லாகின் வந்துடும். தெரியுதா? லாகின் காம்போனன்ட்ஸ்ல லாகின் பேஜ்ல இருக்குன்னு வந்துடும். அப்போ நீ கிளிக் பண்ணிட்டா போதும், அது வந்துடும். அப்போ நீ ஆப் அழிச்சிட்டு டைரக்டா லாகின் போட்டுரும். இப்போ என்ன நடக்கும்னா நம்ம டைப் பண்ண அந்த ஃபைலு இங்கே வந்துட்டு நான் எங்கேயோ HTML வச்சு எங்கேயோ ஒரு ஃபோல்டர் ஃபைலை கிரியேட் பண்ணி எங்கேயோ இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டை பண்ணி நேராக கால் பண்ணிட்டேன். இதுவரை புரியுதா? சூப்பர் சூப்பர். சரி, இப்போ நான் லாகினுக்கு மட்டும் நான் ஸ்டைல் எனக்கு வேணும், லைக் லாகினை மட்டும் நான் ஸ்டைல் எதிர்பார்க்கணும்னா நீ இதே ஃபோல்டருக்குள்ள நியூ ஃபைல் கிரியேட் பண்ணி login.css அப்படின்னு ஓப்பன் பண்ணி இதில் வந்துட்டு H3 ஓப்பன் பண்ணி கலர் aqua marine அப்படின்னு வச்சுட்டு இங்கே வந்துட்டு இந்த ஃபைலில் login.jsx ஃபைலில் இம்போர்ட் சிங்கிள் கோர்ஸில் /login.css. இப்போ போய் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த கலர் அங்கே அப்ளை ஆயிடும். ஸோ நீ மேனுவலாக ஸ்டைல் எழுதுனா இப்படி பண்ணலாம். நீ பூட் ஸ்டாப் போடுறேன்னா அந்த பப்ளிக்ல இந்த இண்டெக்ஸ்குள்ள இந்த பூட் ஸ்டாப்போட லிங்க் எங்க காப்பி பண்ணி போட்டாலும் வேலை நடக்கும். ஸோ இதுதான் சிம்பிள். பட் இதுலயே இன்னொரு ப்ரொசீஜர் இருக்கு, விச் மீன்ஸ் நான் எப்படி இண்டெக்ஸ்ல வந்துட்டு எப்படி லாகினை கூப்பிட்டனோ அதே மாதிரி நீ எங்க போனாலும் இந்த மாதிரி எந்த ஒரு ஃபைலனாலும் நீ கூப்பிட்டுக்கலாம். பட் பை த வே ஆஃப் ரியாக்ட் நீ index.jx ஓப்பன் பண்ணாலே அவங்க கால் ஆகிறது ஒரே ஒருத்தரை மட்டும்தான், விச் மீன்ஸ் ஆப்பை மட்டும்தான் கால் பண்ணணும். புரியுதா? நீ index.jsக்கு வந்துட்டாலே இந்த மாதிரி இம்போர்ட்லாம் வச்சுட்டு டைரக்டா ரெண்டர் ஆகுறது ஒரே விஷயம் app.js மட்டும்தான். அப்போ app.js-ஐ என்னைக்குமே நீ அழிக்க கூடாது. மீதி ஃபைலை கூட நீ அழிச்சிடலாம். இண்டெக்ஸ், இந்த லோகோ, ரிப்போர்ட், இது எல்லாமே நீ அழிச்சிடலாம். டெலிட் கொடுத்தா அது டெலிட் ஆயிடும். index.js-ஐயும் app.js-ஐயும் நீ அழிக்கவே கூடாது. ஓகேவா? வெயிட் a minute. ஓ ஓகே ஓகே ஓகே. சரி, இதில் வந்துட்டு ஃபைல்லாம் இருக்கிறனால அழியுது. சரி, ஒரே நிமிஷம் இருங்க. row.cgv. சரி, ஓகே 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 ஓகே. சரி சரி guys, இப்போ நான் உங்களுக்கு கொண்டு போறேன். இப்போ சரி, இப்போ வெயிட் பண்ண ஃபைல் அவுட்புட் வர வர வைக்கிறேன். இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா index.jsx-குள்ள வந்தாலே இங்க என்ன நடக்கணும் அப்படின்னா ஆப்ல தான் நீ வந்து ரெண்டர் பண்ணியே ஆகணும்.
ஐயோ நான் கேட்குற கேள்வி புரியும்னு நினைக்கிறேன். இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ்எக்ஸ்குள்ளே வந்தால் ஆப்பை தான் ரெண்டர் பண்ணணும்னு நான் சொல்லிட்டேன். இப்போ நான் உங்ககிட்ட கேட்கேன், மீதி ஃபைல்ஸ் எல்லாம் நான் எப்படி பார்க்கறது? ஃபார் எக்ஸாம்பிள் லாகின்க்கு ஒரு பேஜ் இருக்கு, டேஷ்போர்டுக்கு ஒரு பேஜ் இருக்கு, இதெல்லாம் நான் எங்க போய் பார்க்கலாம்? யாருக்காவது ஏதாவது ஐடியா தோணுதா? திரும்பவும் கொஸ்டின் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. வெயிட் பண்ணி நான் என் ஆப்புக்குள்ள சோர்ஸ்ல போய் நேரா இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ்க்கு போறேன். இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ்ல யாரு இருக்காங்க அப்படின்னா ரெண்டர், அந்த ரூட்டை கால் பண்ணி ரெண்டர் பண்றேன். ரெண்டர்ல நான் ஆப்பை மட்டும்தான் கூப்பிடணும், வேற யாரையும் இந்த லாகினோ எதுவோ இங்க கூப்பிடக்கூடாது. பட் நான் இங்க லாகினோ வேற ஏதோ பேஜை வச்சிருக்கேன் அப்படின்னா நான் வந்து இவங்கள கால் பண்ணி கூப்பிட்டாகணும். சரியா? அப்போ நான் அந்த லாகினை கூப்பிடுறேன் அப்படின்னா ஆப் மட்டும்தான் இருக்கணும். அப்போ அந்த ஃபைலை தாண்டி வேற யாருக்கும் என்ன வரும்? எனிவன்? நான் மறுபடியும் கொஸ்டின் ரிப்பீட் பண்ணுங்க. இல்லையா? சரி, ஓகே. இப்போ நான் இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ்குள்ள வந்துட்டேன்டா. சரியா? நான் ரெண்டர் பண்றது யாரை ரெண்டர் பண்றேன் அது யாருக்கா தெரியுதா? நான் இப்போ ரெண்டரை யாரை பண்றேன் இப்போ? விச் மீன்ஸ் ஆப். ஆப். அப்போ ஆப்போட ஃபைல் எங்க இருக்கு? இங்க இருக்கு. ஸோ ஆப்போட எல்லா கதையும் இங்க இருக்கு. சரி, ஓகே, ஆப் எல்லாம் இங்க இருக்கு. இப்போ ரியாக்டோட ப்ரொசீஜர்ல என்ன அப்படின்னா ஆப்பை மட்டும்தான் கால் பண்ணணும். நான் இப்போ எப்படி இங்க அழிச்சிட்டு லாகின்னு போட்டேன், அந்த மாதிரி லாகின்ங்கிறத எதுவும் போடக்கூடாது, ஜஸ்ட் ஆப்பை மட்டும்தான் போடணும். அப்போ நான் லாகின் பேஜை எப்படி வியூ பண்ணி பார்க்கலாம்? இம்போர்ட் பண்ணு. என்னடா புரியல? இம்போர்ட் பண்ணணுமா? ஓகே, இம்போர்ட் பண்ணணும் தான். பட் இந்த இடத்துல நான் இதை அழிக்கவே கூடாது. இந்த இடத்துல நான் அழிச்சிட்டு லாகின்னும் போடக்கூடாது. அப்ப என்ன செய்வேன்? கணிப்பு முடிக்கலையோ? பரவாயில்ல, சும்மா டவுன் தம்ப்னாலும் அனுப்புங்க, நான் சொல்றேன். ஆப் மாதிரியே லாகின் ஒரு டேக். யா, கரெக்ட். கிட்டத்தட்ட சச்சு நெருங்கியிருக்கான். பட் நான் இப்போ என்னங்கிற சொல்றேன் பாரு. நான் இப்போ சிம்பிளா இங்க ஆப்பை கூப்பிட்டுட்டேன், ரைட்டா? ஸோ ஆப்னு இருக்கு. இப்போ ஆப் டாட் ஜேஎஸ்ல இதெல்லாம் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இம்போர்ட் ரியாக்டை வச்சுக்கிறேன். ஆப்பை வந்து எரேஸ் பண்றேன். ஹெச்டி டேக் வச்சுக்கிறேன் சும்மா. ஓகேவா? இப்போ நம்ம அவுட்புட்ல பாருங்க, அந்த ஹெச்டிஎஃப் எப்படி வருது? இண்டெக்ஸ்ல ஆப்பை கால் பண்ணேன், ஆப்புக்குள்ள யார் இருக்கா? H3 இருக்கா. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த இடத்துல இம்போர்ட் லாகின் ஃப்ரம் /source components login page login.jsx. இந்த இடத்த நான் லாகினை கால் பண்ணி இங்கன லாகின் இத கால் பண்ணேன்னு வை. இப்போ இந்த இடத்துலயும் நம்ம வந்து ஃபங்க்ஷனை கால் பண்ணி அங்க ஒர்க் பண்ண வைக்கலாம். விச் மீன்ஸ், புரியுதா நான் சொல்றது எப்படின்னு? ஆப்புக்குள்ளேயே நான் லாகினை கூப்பிட்டுருக்கேன், இண்டெக்ஸ்ல கூப்பிடாம ஆப்புக்குள்ள கூப்பிட்டுருக்கேன். இப்போ புரிஞ்சுக்க முடியுதா? எஸ், சூப்பர் ஹசீனா. ஆனா அப்ப ஆப்பை வந்து நம்ம கால் பண்றப்ப லாகின் கால். ஆப்பை கால் பண்றது இண்டெக்ஸ்ல கால் பண்ணணும். இண்டெக்ஸ்ல வந்து ஆப்பை கால் பண்றப்ப ஆப்பிள்ல இருக்கிற அந்த லாகினும் சேர்ந்து டிஸ்பிளே ஆகும். எஸ், இதான் கான்செப்ட். இங்க இப்போ வேற எரர் அடிக்குது. அதுக்கு அது எதனாலங்கிறத நான் அப்புறம் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். விச் மீன்ஸ் அது நான் இங்கே குழப்பிட்டேன். இந்த இதை தேவையில்லாத இன்னொரு ஃபைலை டெலிட் ஆயிருக்கு, அதனால தான். பட் இதுதான் ப்ரொசீஜர். ஓகேவா? ஸோ அண்டர்ஸ்டாண்டா? எனி தம்ஸ் அப்? சூப்பர். ஸோ சரி, இப்போ நீங்கள் ஒன்றும் அவ்வளோதான், செஷன் ஓவர். இன்னைக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அண்ணன் ஃப்ரம் பாத்தில் ஃப்ரம் போட்டுட்டீங்க, புரியல என்னடா? ஆ, அந்த இதுல உங்களுடைய இம்போர்ட் ஃப்ரம் இம்போர்ட் ஃப்ரம் எஸ் எஸ் எஸ், ஓகே ஓகே.
எஸ் நம்மளோட அந்த லாகின் பேஜோட அவுட்புட் இங்கே வந்துட்டு சாரி ஸ்பீடாக டைப் முதல்ல விட்டுட்டேன். இந்த கான்செப்ட் தான் சரியா? யா ஓகே கரெக்ட். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம். இந்த மாதிரி ஒரு பேஜ் எடுத்து என்பிஎம் ஸ்டார்ட் எப்படி பண்ண இந்த வெப்சைட்டில் போயிட்டு இந்த காப்பி பண்ணி லிங்க்கை இதோட இந்த இடத்துல இதை எடுத்து ஓப்பன் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச ஃபைல் நேமை கிரியேட் பண்ணி ஜஸ்ட் ரன் பண்ணுங்க. ரன் பண்ண நம்மளுக்கு இங்கே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் இப்படி சுற்றிச்சு தெரியுமா, அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து குரூப்பில் போடுங்க. இல்லை எனக்கு இந்த லாகின் இதெல்லாம் புரிஞ்சிச்சு, நான் தனியாக காம்போனன்ட் ரெடி பண்ணுவேன், இண்டெக்ஸ் இதெல்லாம் என்னால் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னாலும் இப்படி தனியாக டைப் பண்ணி ஏதாவது உங்கள் பேரை இப்படி நான் எப்படி கூப்பிட்டுருக்கேன்னு நல்லா பார்த்துக்கோ. இண்டெக்ஸ்க்குள்ள ஆப்புக்குள்ளே யாரை கூப்பிட்டுருக்கேன், லாகின் எங்கே இருக்குது, இந்த இடத்துல இங்கே வந்து லாகின் இருக்குது, இதுக்குள்ளே உங்கள் நேம் இப்படி தனியாக போட்டு டிஸ்பிளே பண்ணி காமிச்சாலும் ஓகே தான். ஆர்எல்ஸ் ஜஸ்ட் என்பிஎம் ஸ்டார்ட்னு கொடுத்து ஒரு இந்த அவுட்புட் இப்படி சுற்றிட்டே இருந்துச்சுல ரியாக்ட் ஆப், அது வந்தாலும் ஓகே தான். ரைட்டா? ஸோ ஓகே, செஷன் ஓவர். அதர் தென் தட் எதுவும்